உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்க விஷயமா அது என்னடா அது நீங்கள் கேட்கலாம். ஏன்னா போராட்டமா, இல்லை எங்கேயாச்சும் ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கா, இல்லை ஈரானோட போர் சம்மந்தமாக ஏதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழலாம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவை பார்க்க வச்ச சம்பவம் இது எதுவுமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன காக்ரோச்னோடனே பல பேருக்கு விஷயம் புரிஞ்சிட்டு இருக்கோம். நான் எதை பற்றி பேச வரேன்ட்டு. எஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த கட்சி பேரை வச்சு இந்த கட்சி அது எதை ஃபோர் ஷேடோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு பல பேர் பல கருத்துக்களை கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கிண்டலுக்கு போக வேண்டாம். அது எந்த கட்சியை மீன் பண்ணுது அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதை சொல்ல வருதுன்றது தான் பிரச்சனை. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்கே இந்த காக்ரோச் ஆரம்பிச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி அவர் தீர்ப்பு பேசும்போதோ இல்லை ஒரு வழக்கை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, அவர் சில தனிப்பட்ட விதத்தில் சில பேரை பார்த்துருக்கலாம், இதை தவறாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, வேலை இல்லாத இளைஞர்கள் காக்ரோச் போன்றவர்கள், கரப்பாம்பூச்சி போன்றவர்கள் மற்றும் சில பூச்சிகள் அவர் சொல்லியிருக்காரு. பூச்சி போன்றவர் இவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இவங்க எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இவங்க சமூக போராளிகளா, மக்களுக்காக போராடுற போராளிகளாக தங்களை காமிச்சிக்கிறாங்க. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட். ஆர்டிஐனா உங்களுக்கு ஒரு தெரியும், எந்த ஒரு அரசாங்கத்தோட இன்ஃபர்மேஷனையும் நம்ம மனு போட்டு வாங்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க உரிமை அந்த ஆர்டிஐ. இது மாதிரி ஆர்டிஐ ஆக்டிவேஷனை மாற்றி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கேட்டு விமர்சனம் பண்ணியே அவங்கள ஃபேமஸ் ஆக்கிக்கிறாங்க. வேலை இல்லாத இளைஞர்கள் கற்பாம்பூச்சி மாதிரி செயல்பட்டு இது மாதிரி ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த எண்ணத்தில் அந்த கருத்தை சொன்னார்ன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அவரோட வேலையில் ஏகப்பட்ட ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஏகப்பட்ட தீர்ப்பு விமர்சனத்தை செஞ்சிருப்பார், ஏகப்பட்ட எதிரிகளை பார்த்துருப்பாரு, ஏகப்பட்ட பொறுப்பற்ற இளைஞர்களை அவர் பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போகும்போதே பார்க்குறோம், சில இளைஞர்கள் பொறுப்பு இல்லாமல் பஸ் மேலாம் ஏறுவாங்க, இடமே இருந்தாலும் தொங்கிட்டு வருவாங்க, பைக்கில் போகும்போது பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி போவாங்க, ட்ரிபிள்ஸ் போவாங்க, 5-6 பேர் போவாங்க. அது மாதிரி பார்த்த ஒரு விரக்தியில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இளைஞர்களுக்குண்டு மறுபக்கமும் இருக்குது. என்னென்னா, கோடியாக சம்பாரித்து கோடியாக செலவு பண்ணி பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இளைஞர்களை படிக்க வைக்கிறாங்க. காலேஜ் போகிறோம், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுறோம். நீட் எக்ஸாமுக்கு 3 வருஷம் தொடர்ந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆகிடுவாங்க, செகண்ட் இயர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த 2 வருஷமும் வேறு ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. 3ஆவது வருஷம் பாஸ் ஆனோடனே திருப்பி அதை விட்டுட்டு இதில் சேருவாங்க. இது மாதிரி சேர்ந்து படிக்கிறவங்க, அதே போல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கிற அந்த இளைஞர்கள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு வேலை இருக்க மாட்டேங்குது. வேலை இல்லாத திண்டாட்டம் பெருசாக போயிட்டுருக்கு. அதே போல் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி சம்பாதிக்கிறவங்களோட மாத சம்பளம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். இன்றைக்கும் நம்ம ஏரியாவில் இருக்க இண்டஸ்ட்ரியல் பார்க்கெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சால் மாத சம்பளம் 12,000 ரூபாய், 18 மணி நேரம் வேலை செஞ்சால் மாத சம்பளம் 18,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு சம்பளம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமைகள் போயிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் இளைஞர்களிடையே என்ன மாதிரி ஒரு விளைவை எதிர்பார்க்கும் அப்படின்றதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சமூக வலைத்தளத்தில் காமிச்சிருக்கு. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில், அதுவும் ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட 12 மில்லியன் ஃபாலோவர்ஸை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொண்டு போயிடுச்சு. இது என்ன காட்டுது அப்படின்னா, இளைஞர்களிடையே அரசியல் குறித்த ஆர்வம் உண்மையிலேயே ஏறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களுமே முன்னெல்லாம் யாராச்சும் போராட்டம் பண்ணாலோ, யாராச்சும் வன்முறை செஞ்சாலோ, ஒரு 50 பேரோ ஒரு 60 பேரோ சேர்ந்தாதான் ஒரு போராட்டத்தை பெரிய போராட்டமாக ஆக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் அப்படி கிடையாது. நான் ஒரு போர்டை கையில் வச்சுட்டு தெருவில் உக்காந்தனாலே அதை என்னால் உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போல் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள், முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஜென்சி இளைஞர்கள் டெக்னாலஜி மூலியமாகவே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 12 மில்லியனுக்கு ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்போ நாட்டில் இது ஏதோ ஒரு நெருடலை உருவாக்கி இருக்க எல்லா இளைஞர்களுக்குமே. அது சாதாரண ஒரு நெருடலா, உண்மையிலேயே சமூகத்தை நோக்கிய பிரச்சனையா அப்படின்றத ஆராய வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். இது வேலை வாய்ப்பு,
கல்வி முறை, இளைஞர்களோட பிஹேவியர், நாடு எந்த நிலைமைக்கு போகுது, நம்மளோட எக்கனாமி, சொசைட்டியோட பிஹேவியர், எல்லாரோட முன்னேற்றம் அனைத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஜென்சி கிட்ஸோட இந்த சமூக வலைதள போராட்டம் எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குன்னா, அரசாங்கமே இதுக்கான ஒரு ஆக்ஷனை எடுத்து அந்த அக்கௌண்ட்டை உடனடியாக பிளாக் பண்ணி அதுல இருந்து எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காத மாதிரியும் மேலும் ஃபாலோவர்ஸ் கூடாத மாதிரியும் செஞ்சிருக்காங்க. ஆனா சமூக ஆர்வலர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு பூச்சியை வீட்டில் அடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஜனதா பார்ட்டியும் இருக்கு. நீங்க காக்ரோச் ஒரு இடத்துல அடிச்சிட்டிங்கன்னா உங்க வீட்டில் வேற எங்கேயோ காக்ரோச் வர வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் 2-3 நாள் கழிச்சு வேற இடத்துல ஒரு கர்ப்பாம்பூச்சியை பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஜனதா பார்ட்டின்ற பேஜை நீங்கள் முடக்கிட்டீங்கன்னா அது பல விதமாக பல லட்சம் மடங்குல அது பரவும். அந்த பரவல்ன்றது கண்டிப்பாக நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அதே போல பல பொலிட்டிஷியன்ஸும் இதை கண்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு ஜனதா பார்ட்டி சமூக வலைத்தளங்களை தானா உருவாகுதுன்னா அது சும்மா கிடையாது. நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ஏதோ ஒன்று நம்ம நாட்டுக்கிட்ட சொல்ல வராங்க, அதை நம்ம காது கொடுத்து கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. நேர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜனதா பார்ட்டின்றது, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்றது உண்மையிலே ஒரு பிரச்சனைக்காகவோ ஒரு நோக்கத்துக்காகவோ உருவாக்கப்பட்டதா? இல்லைனா இந்த காலத்து இளைஞர்கள் மேலே வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, எல்லாத்தையுமே கிண்டலா எடுத்துக்கிறாங்க, எல்லாமே இவங்களுக்கு ஃபாலோவர்ஸாகவும் இருக்காங்க, எல்லாமே சமூக ஊடகமாகவே இவங்களுக்கு போகுது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான், ஒரு ஜாலிக்காக இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.